ஓகே. இதான் இந்த கோடு தான். நம்ம கொஞ்சம் மாத்தணும். ஆனா மாத்துறது அப்படியே தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இதானா கன்ஃபார்ம் தானே? இதான். ஆமா, ரெண்டாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தீங்க. இதான் ரெண்டாவது ப்ரோக்ராம் தான் ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே. ஸோ நேற்று நான் சொன்ன ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இன்னொரு மொபைலில் இது பண்ணி இன்னொரு மொபைலில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒர்க் ஆச்சுல்ல? ஒர்க் ஆச்சு. நான் ஆஃபீஸ்க்கு தான் போய் பண்ணேன். ஓகே. ஸோ வந்து நீங்கள் நம்ம நேற்று வந்து வெப்சைட்லேயும், அதாவது வேர்ல்டு வைட் நெட்ஒர்க்லேயும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்லையும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன்ல இருக்கு பாத்தீங்களா, ஆஸ் இன்க்ளூட் வயர் டாட் ஹச் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, வைஃபை. எஸ். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து ESP32லயே வந்து ஒய்ஃபை மாடியூல் எல்லாமே வந்து இம்பிள்டா வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மைக்ரோ ப்ராசஸர், நம்ம அந்த ESP32க்குள்ள ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். அதாவது நம்ம கொடுக்குற டாஸ்க்லாம் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸிங் யூனிட் ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம ஒய்ஃபை மாடல். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் வேற, ஒய்ஃபை மாடியூல் வேற. ஒய்ஃபை மாடியூல்ல தான் வந்து நம்ம இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்றது, இல்லை வேற டிவைஸோட வயர்லெஸ்ஸை கனெக்ட் பண்றது, ஸோ எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த மாடியூலை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒய்ஃபை டாட் ஹச் அப்படின்றத நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹெடர் ஃபைல் ரைட் பண்ணிட்டீங்கனாலே போதும், அது டைரெக்டாக வந்து ஒய்ஃபை மாடல் ஆக்சஸ் பண்ணி ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதை நீங்கள் அது அந்த ஒய்ஃபை டாட் ஹச் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் ரைட் கிளிக் பண்ணுங்களேன். அது கிட்டக்க போய் அதில் ஒரு கிளிக் பண்ண, ஒய்ஃபை டாட் ஹச்ன்றதுல ஒரு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. கோ டு டெஃபினேஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு கீழே அப்படியே கீழே வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒய்ஃபை டாட் ஹச்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு, நீங்க இதுல பாருங்களேன், பிரிண்ட் டாட் ஹச், ஐபி அட்ரஸ் டாட் ஹச், 27th லைன்ல இருந்து பாருங்களேன். ஸோ பிரிண்ட் டாட் ஹச், ஐபி அட்ரஸ், IPv6 அட்ரஸ், ஒய்ஃபை டைப்பு, ஒய்ஃபை எஸ்டிஐனா ஒய்ஃபை ஸ்டேஷனு, ஸோ இது ஒய்ஃபை ஸ்கேனு, ஒய்ஃபை ஜென்ரிக், ஒய்ஃபை கிளைண்ட்டு, ஒய்ஃபை சர்வர் அப்படின்னு வரிசையா இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க மறுபடியும் இதுல ஏதாவது ஒரு ஹெடர் ஃபைலுக்குள்ள போய் போனீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ள சில ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஹெடர் ஃபைலே நடந்து கனெக்டிவிட்டிக்கான எல்லா ஃபங்க்ஷனு எல்லாமே எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்க ஒய்ஃபை ஸ்கேன் இருக்குல்ல 34th லைன், ஸோ அதுல போய் ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஃபினேஷன் கொடுங்க. சொல்லுங்க. 34th லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒய்ஃபை ஸ்கேன், அதுல ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஃபினேஷன் கொடுங்க. ஸோ இதுல கீழே வாங்க. ஸோ இது மாதிரி நீங்க ஒன்னொன்னுக்குள்ளேயும் வந்து நிறைய ஹெடர் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஆஸ் இன்க்ளூட் போட்டு டாட் ஹெச்னு முடியுது பாத்தீங்களா, ஒய்ஃபை டைப் டாட் ஹெச். ஸோ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து 200 லைன் 300 லைன்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு வந்து அது வந்து இது எழுதுறதுக்கு பேர் வந்து டிரைவர் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டெவலப்மெண்ட் சைட், பியூர் டெவலப்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்க பண்றது. நம்ம வந்து அப்ளிகேஷன், இந்த ஐஓடில இந்த நம்ம சிலபஸ் வந்து என்னன்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். பட் இந்த ஹெடர் ஃபைல்லாம் கிரியேட் பண்றது வந்து டிவைஸ் டிரைவர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம டெவலப் பண்ண போறது கிடையாது. இந்த ஹெடர் ஃபைல்ஸை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். அப்ளிகேஷன்னா ப்ராடக்டோ இல்லை ப்ரோட்டோடைப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதான் அது. ஸோ நீங்க வந்து இதுக்குள்ள என்ன இருக்குன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நீங்க ஒவ்வொரு ஹெடர் ஃபைலுக்கும் போய் ஒவ்வொரு லைன் என்னென்ன பண்ணுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஒரு பேசிக்ஸ் ஆஃப்ல புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து டிவைஸ் டிரைவர் டெவலப்மெண்ட்குள்ளேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஒவ்வொரு ஹெடர் ஃபைலையும் போய் ஒவ்வொரு லைனும் என்னென்ன பண்ணுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ESP சர்வர் பிளிங்க் ஐயனும் இருக்குல்ல, அதுக்குள்ள வாங்க. மேல மேல மேல
இந்த ஒய்ஃபை டாட் ஹெச் ஒய்ஃபை கீழே அந்த அதுக்கு கீழே வாங்க, அது கீழே இருக்கு பாருங்க. இதா கீழே வாங்க, கீழே கீழே ஒய்ஃபை ஸ்கேன் இருக்குல்ல, அந்த வைஃபை ESP ஸ்கேன். மேல போங்க. அந்த மேல அந்த மேல ஹெடர் ஃபைல் மாதிரி இருக்கு பாருங்க. அதுல ESP சர்வர் பிளிங்க் ஐஓன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதான். எது இது சொல்றீங்க? அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து ஒரு நோட் பேட் மாதிரி தான். நீங்க கூகுள் குரோம் ஓபன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டேபா ஓபன் ஆகும்ல. ரைட் கிளிக்கா? இல்ல, இங்க வாங்க. ESPs உங்க மவுஸ் எங்க இருக்குன்னு தெரியல. இதோ இருக்க வச்சிருக்கேன், மேல வச்சிருக்கேன். ESP சர்வர் பிளிங்க் ஐஓன்னு மேல இருக்கு பாருங்க. அங்க இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம ஃபைல் ஓபன் ஆயிடுச்சா? ஸோ மேல இருக்கிறது வந்து நீங்க ஒவ்வொரு ஹெடர் ஃபைலா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்னன்னா நம்ம கூகுள்ல டேப் ஓபன் பண்ணுவோம்ல, நீங்க அதெல்லாம் ஓபன் பண்றீங்களோ அதெல்லாம் இதுல ஓபன் ஆகும். ஸோ எது வேணுமோ அதை ஓகே. வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லைன் பார்த்தாச்சு. 5th லைன் 6th லைன். ஸோ கான்ஸ்டன்ட் கேரக்டர் SSID. இது கான்ஸ்ட் அப்படின்ற இது வந்து கான்ஸ்டன்ட் CONST கான்ஸ்ட். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ன்றது என்னன்னா ப்ரோக்ராமால வந்து சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இன்சில வந்து ஒரு வேரியபிளோட வேல்யூ நீங்க வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்க கான்ஸ்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ அது இப்போ நம்ம SSID பாஸ்வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ண போறதே கிடையாது இல்லையா, நம்ம ஏற்கனவே கரெக்டாக வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண போறதே கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம கான்ஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். அதாவது இன்ட்டு கேரக்டரு அப்படின்ற மாதிரி கான்ஸ்ட் அப்படின்றத ஒரு டேட்டா டைப். ஸோ வந்து இந்த SSIDயும் பாஸ்வேர்டும் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, புரியுதா எதுக்காக கான்ஸ்ட் யூஸ் பண்றோம்னு? ஹலோ, கேக்குதா? கேக்குது லோகேஷ், சொல்லுங்க புரியுதா? ஆ சொ- ஆ புரியுது புரியுது, சொல்லுங்க. ஸோ கான்ஸ்டன்ட்ன்றது வந்து இந்த இந்த SSID வந்து ஆண்ட்ராய்டு ADBE35 எழுதிருக்கீங்க பாத்தீங்களா, இந்த வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது அப்படின்னு நீங்க ப்ரோக்ராமுக்கு சொல்றீங்க. அதுக்காக கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் 5th லைன்லயும் 6th லைன்லயும் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா SSIDயும் பாஸ்வேர்டும் கொடுத்து அதுக்கு வந்து அதுக்கான வேல்யூஸை நம்ம வந்து எழுதிட்டோம். ஸோ SSIDனா ஆண்ட்ராய்டு, பாஸ்வேர்ட்னா BQAW5778 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ப்ரோக்ராமுக்கு SSID நீங்க எங்கெங்கெல்லாம் எழுதுறீங்களோ அங்கங்கெல்லாம் ஆண்ட்ராய்டு AP அப்படின்றது வந்துடும். பாஸ்வேர்டு நீங்க எங்கெல்லாம் எழுதுறீங்களோ அதுல வந்து BQAW அப்படின்றது வந்துடும். ஸோ நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து ஆண்ட்ராய்டு AP BQAW5778 அப்படின்னு நம்ம எழுதக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு காமன் வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்ல இந்த ஆண்ட்ராய்டு அப்படின்றத நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா, இதுதான் 5th and 6th லைனோட யூஸ். ஒரு வாட்டி நம்ம எழுதிட்டா அதுதான் நம்மளுக்கு கொடுக்குற லாஸ்ட் வரையும் அது கேரி ஆமா, ஆயிட்டு. கேரி ஆகிட்டே வரும். ஸ்டோர் SSIDல ஸ்டோர் ஆயிரும். நீங்க எப்பப்பெல்லாம் SSIDன்னு டைப் பண்றீங்களோ அது வந்து ஆண்ட்ராய்டு AP அப்படின்றது வந்து அந்த வேல்யூ வந்து ஃபெச் ஆயிரும். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் ஓகே. வந்து என்னன்னா ஒய்ஃபை சர்வர் போர்ட் நம்பர். ஸோ வந்து இதுவும் ஹெடர் ஃபைலுக்குள்ளக்க இருக்கிற ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா போர்ட் நம்பரை நம்ம சர்வருக்குள்ளக்க, நான் எஸ்டர்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்ன சர்வர்னா என்ன அப்படின்றது. ஸோ இது வந்து சர்வர் வந்து அது போர்ட் நம்பரை டிஃபைன் பண்ணி அது ஹெடர் ஃபைலுக்குள்ள போய் இது என்னோட சர்வரோட போர்ட் நம்பர் வந்து 80 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி அது வந்து சர்வரோட, அதாவது இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண இல்ல எனக்கு கேட்கல. வைஃபை சர்வர் 80ன்றது எப்படி அது? அதான் அதுவும் ஒரு ஹெடர் ஃபைல் மாதிரி தான் அது. ஓகேவா, இல்ல அது கிரியேட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி இதை நீங்க கொடுத்துருவாங்கல்ல. அது பேக் எண்ட்ல நீங்க ஒய்ஃபை சர்வர்ன்றதை கிளிக் பண்ணுங்களேன். ஒய்ஃபை சர்வர்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ஒய்ஃபை சர்வர், ஒய்ஃபை சர்வர். இங்க வந்துட்டீங்களா? இப்போ ஒய்ஃபை சர்வர்னா இப்போ ஒய்ஃபை சர்வர் டாட் ஹெச்ன்ற ஹெடர் ஃபைலுக்குள்ள வந்துருச்சா? ஸோ நீங்க 80ன்னு எழுதும்போது அது இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுது. இதுக்கப்புறம் இவ்வளவு ஃபங்க்ஷன் நடந்துதான் வந்து அது. இதுன்றது கான்ஸ்டன்டா ஒரு இது, அதுல இவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆமா ஆமா, அந்த 18 கொடுத்துட்டீங்கன்னா அந்த 18th போர்ட் நம்பர்ல அது கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இது பேக் எண்ட் டிரைவர் டெவலப்மெண்ட்ல வர்றது. ஸோ அது நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணா ஒய்ஃபை சர்வர் மெயின் ப்ரோக்ராம் போங்க, ESP சர்வர் பிளிங்க் அதுக்குள்ள போங்க. இது வந்து ஹெடர் ஃபைல் ப்ரோக்ராம். இப்போ மெயின் ப்ரோக்ராம் போங்க.
ஸ்ட்ரிங் ஹெட்டர், நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அவுட்புட். இதுல வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்றீங்க. ஹெட்டர் அப்படின்றதுல நீங்க டிக்ளேர் பண்றீங்க, அவ்வளவுதான். ஓகே. அதாவது இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட் டேட்டா டைப் மாதிரி ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா டைப். ஓகேவா? ஒரு ஹெட்டர்ன்ற ஒரு வேல்யூவை நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் 15th லைன்ல 16th லைன்லயும் அதே தான் டிஃபைன் பண்றீங்க. அதுக்கு அந்த ஹெட்டர் ஃபைலுக்கு என்ன அவுட்புட் 26 ஸ்டேட் அப்படின்றதுனா ஆஃப், அவுட்புட் 27 ஸ்டேட் அப்படின்னா ஆஃப் அப்படின்னு இனி ஒரு 2 வேரியபிளை டிக்ளேர் பண்றீங்க. ஸோ வேரியபிள் என்னன்னு உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரியுதுல? புரியல. வேரியபிள் அப்படின்னா வேரியபிள் வேல்யூ ரெண்டு டேர்ம் இருக்கு. வேரியபிள்ன்றது என்னன்னா நம்ம யூசர் நம்ம வைக்கிற பேர். நம்ம 5th லைன் 6th லைன்ல பாருங்க, SSID பாஸ்வேர்ட் நம்ம ஒரு நேம் வச்சிருக்கோமா? மாதிரி இங்க ஸ்ட்ரிங் ஹெட்டர்னு ஒரு நேம் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க 15th 16th லைன்ல அவுட்புட் 26 ஸ்டேட், அவுட்புட் 27 ஸ்டேட் அப்படின்னு இன்னொரு 2 வேரியபிள் வச்சு அந்த 2 வேரியபிளை டிஃபைன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் அவுட்புட் 26 ஸ்டேட்டு, அவுட்புட் 27 ஸ்டேட்டு, SSID பாஸ்வேர்ட். ஸோ இதெல்லாம் வந்து வேரியபிள் நேம் நம்ம யூசரா டிஃபைன் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 19 20 லைன். ஸோ இப்போ மேலே சொன்ன மாதிரி தான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இங்கே எதுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ மேலே நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அதே தான் 19 20 லைன்லையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது ஏன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம இன்புட் பின் வந்துட்டு கொடுக்குறோம்ல, அதை எப்படி இன்புட் வந்து டூல அதுக்கு நம்ம கொடுக்கணும்ல. அதான் எதுக்காக கான்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, எதுக்காக இன்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, எதுக்காக கான்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, எதுக்காக இன்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, எதுக்காக அவுட்புட் 26 டைப் பண்ணிருக்காங்க, எதுக்காக ஈக்குவல் டு போட்டு 2 போட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நம்ம ஈக்குவல் டு தான் சம் வரும். ஓகே. ஈவன் நம்பர் ஆட் நம்பர். இது வந்து ஈவன் நம்பர் ஆட் நம்பருக்கான இது கிடையாது. இல்ல நம்ம என்ன கண்டிஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் ஆகணும் இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது. இல்ல 19th லைன் மட்டும் எது கொடுத்திருக்காங்க அப்படின்றது. சோ ஏன் 99 சரி ஓகே. இப்ப 99ல கான்ஸ்ட் ஏன் கொடுத்திருக்காங்க? நம்ம ஒரு வேல்யூ தரணும்ல, கான்ஸ்டன்டா அவுட்புட் வேல்யூ. இல்ல இனி கொஞ்சம் அது கரெக்ட் தான், பட் இனி கொஞ்சம் இது பண்ணணும் நீங்க. நம்மளோட கண்டிஷன் நம்ம அப்ளை பண்றோம்ல அங்க. இல்ல கான்ஸ்ட்னு எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் டிஃபைன் பண்ணணும். வேற அது இது நம்ம வந்து கேரக்டர் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வைஃபைல வந்து 5வது 6வது கொடுத்துருக்கோம் இல்லையா? நம்ம ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம். அந்த கேரக்டருக்கு நம்ம அவுட்புட் வேரியபிள் ஒன்று கொடுக்கணும்ல. இல்ல கான்ஸ்டன்ட்ன்றது என்னன்னா அந்த வேல்யூ வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, அதுக்காக கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கோம். நம்ம மேல 5th லைன் 6th லைன்ல வந்து SSID அண்ட் பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுல வந்து கான்ஸ்டன்ட் எதுக்குன்னா இந்த SSIDயும் பாஸ்வேர்டோட அது வந்து வேரியபிள் நேம். அதுக்கு பக்கத்துல ஈக்குவல்னு போட்டு ஆண்ட்ராய்டு APE535 இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது வந்து வேல்யூ, வேரியபிள் நேம் அண்ட் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி அவுட்புட் 26ன்றது வேரியபிள் நேம், 2ன்றது வேல்யூ. ஸோ இந்த அவுட்புட் 26ன்றது வந்து 7th பின், எல்இடி பின் வந்து 7th பின்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்க அவுட்புட் 26ல ஸ்டோர் பண்றீங்க. ஸோ இந்த பின்னோட இது வந்து மாறவே மாறாதுன்றதுக்காக கான்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது புரியுதா? ஓகே ஓகே ஓகே. இப்போ அவுட்புட் 26க்கு பதிலா வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? நீங்க இங்க அவுட்புட் 26ன்றத நீங்க மாத்திட்டீங்கன்னா லைன்ல உள்ள கீழே வந்து அவுட்புட் 26 கீழே வாங்க அப்படியே கோட்ல கீழே வாங்க. சோ இங்க பாருங்க பின் மோடு பாருங்க 32ல அவுட்புட் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? சோ அங்கேயே மாத்தணும். சோ அவுட்புட் 26ன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ இப்போ நீங்க நேம் அவுட்புட் 26 எல்இடி பின் மேல போய் மாத்துங்களேன். மேல செகண்ட் லைன்ல போய் மாத்துங்க. செகண்ட் லைன் இல்ல 19th லைன்ல அவுட்புட் 26 பிறகு எல்இடி அப்படின்னு மாத்துங்க.
இப்ப மாத்திட்டீங்கன்னா இப்ப 32 இப்ப ரன் பண்ணுங்களேன். ரன் பண்ணுங்க. கோட வந்து ரன் பண்ணுங்க. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. போர்டு எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. இல்ல போர்டு இருக்கு. நியூ ஒன் செலக்ட் பண்ணேன். இந்த பழைய ப்ரோக்ராம் அப்படியே அதுலயே இருக்கு. போர்ட்டு போர்டு எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. அவுட்புட் 26 வந்துட்டு காட்டுது, எரர்னு காட்டுது. ஸோ வந்து என்னன்னா அவுட்புட் 26 நீங்க வந்துட்டு டிக்ளேரே பண்ணல. ஏன்னா நீங்க மேல வந்து அவுட்புட் எல்இடின்னு மாத்திட்டீங்க. ஸோ இப்போ அவுட்புட் 26 இருக்கிற எல்லா இடத்துலயுமே எல்இடின்னு சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கண்ட்ரோல் ஹச் ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் பிளஸ் ஹச். கண்ட்ரோல் பிளஸ் ஹெச்சா? கண்ட்ரோல் பிளஸ் இல்ல, கண்ட்ரோல் ஹச். ஸ்கிரீன் பிரஸ் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் மைனஸ் பிரஸ் பண்ணுங்க. இப்ப கண்ட்ரோல் மைனஸ் மட்டும். இப்போ கண்ட்ரோல் ஹெச்சா? சைடில் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, கண்ட்ரோல் ஹச். அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். இப்போ ஃபைண்ட் அப்படின்ற இடத்துல அவுட்புட் 26 அப்படின்றத இது பண்ணுங்க. மாத்திடலாம்ல எல்இடில இருந்து? இருக்கட்டும். அவுட்புட் 26 இருக்கு பாருங்க. மேல அவுட்புட் எல்இடின்னு மாத்திட்டீங்க. இப்போ அவுட்புட் 26 இருக்கு பாத்தீங்களா 36 லைன்ல, அதை அப்படியே காப்பி பண்ணுங்களேன். அவுட்புட் 26 மட்டும். இந்த அவுட்புட் 26 மட்டும் காப்பி பண்ணுங்க. அதை ஃபைன்ல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஃபைன் இருக்குல்ல, அங்க பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ ரீப்ளேஸ்ல பிராக்கெட் டெலிட் பண்ணுங்க. இப்போ வந்து ரீப்ளேஸ்ல அவுட்புட் எல்இடி மேல நீங்க டைப் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, மேல போங்க. இந்த ப்ரோக்ராம் மேல போங்க. ஆமா சொல்லுங்க. அவுட்புட் எல்இடின்னு என்ன எங்க டைப் பண்ணிருக்கீங்களோ அதை அதே மாதிரி நீங்க இங்க எடுக்கணும், கொடுக்கணும். ஸ்பெல்லிங் மாறாம கரெக்டா கொடுக்கணும். ஓகே ஓகே கொடுத்துட்டீங்களா? ஓகே. இப்போ அந்த அவுட்புட் எல்இடின்னு கொடுத்துருக்கீங்களா, அதுல கடைசியா போங்களேன். அவுட்புட் எல்இடி பக்கத்துல போங்க. ரீப்ளேஸ், அப்புறம் ரீப்ளேஸ் ஆல் இருக்கும். மறுபடியும் இன்னும் பக்கத்துல இருக்கு பாருங்க. அது ரீப்ளேஸ் ஆல் இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப எல்லா அவுட்புட் 26 இருக்கிற எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் எல்இடி அப்படின்னு மாறி இருக்கும். ப்ரோக்ராம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணுங்களேன். ஃபங்க்ஷன் எரர்னு காட்டுது. வாய்ட் செட்டப்ல வாய்ட் செட்டப் போங்க. கீழே வாங்க, கீழே வாங்க. ஒயிட் செட்டப்ல கீழே வாங்க. டுவெண்ட்டி நைன்த் லைன் 14. 29th ஏதாவது ப்ரோக்ராம் டெலீட் பண்ணீங்களா? இன்னொரு ஒயிட் செட்டப் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 29 30 லைன் இருக்குல்ல, ரெண்டையும் டெலீட் பண்ணுங்க. ஆமாமா. அது காப்பி பண்ணி இது மாதிரி பண்ணி அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணுங்க ஃபுல்லா. ஓகே இப்போ ரன் பண்ணுங்க.
மேல போங்க, மேல ஃபுல்லா போங்க. ஆக்சுவலா நிறைய லைன் டெலீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் இசட் பிரஸ் பண்ணுங்க. மேல போங்க, மேல போங்க, மேல மேல ஃபுல்லா மேல போங்க. கொஞ்சம் கீழே வாங்க. ஓகே ஓகே. இப்போ கண்ட்ரோல் இசட் பிரஸ் பண்ணுங்க. மறுபடியும் கண்ட்ரோல் இசட், மறுபடியும் கண்ட்ரோல் இசட். ஓகே, இப்போ மேல வாங்க. மறுபடியும் கண்ட்ரோல் இசட் பிரஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த 27th லைனை நீங்க வந்து delete பண்ணிருக்கீங்க, அதனால வந்து இந்த எரர் காட்டுது. ஸோ இப்போ மறுபடியும் வந்து அவுட்புட் 26 ஸ்டேட்னு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அவுட்புட் 26 அவுட்புட் எல்இடி அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்க? சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, எரர்ல உள்ள இதை கம்மிங்க. எரர் கீழே இருக்கிறது தான் எரர். ஸோ அதுல உள்ள கான்ஸ்டன்ட் இன்புட் அவுட்புட் எல்இடி கமா போடணுமான்னு தெரியல. இல்ல கமா தேவையில்ல. இல்ல கீழே எரர் காமிக்க பாருங்க. அவுட்புட் மானிட்டர் கீழே மானிட்டர். இதான சொல்றீங்க? ஆ, மேல போங்க, அதுல மேல போங்க. மவுஸ்ல மவுஸ்ல மேல் பட்டன். மேல போங்க, மேல. ஓகே, ரெண்டு இது டிஃபைன் பண்ணிருக்கீங்க. அவுட்புட் 26, அவுட்புட் எல்இடி. ஓகே, அந்த 15th லைன் இருக்குல்ல, கண்ட்ரோல் இசட் பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் இசட். கண்ட்ரோல் இசட் மறுபடியும். அது மேல உள்ள கோடிங்ல போய் கண்ட்ரோல் இசட் பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் இசட். ஓகே, மறுபடியும் கண்ட்ரோல் இசட். ஓகே, நீங்க இப்ப சேஞ்ச் பண்ண வேண்டியது 19th லைன், ஆனா நீங்க வந்து 15th லைனை காப்பி பண்ணி சேஞ்ச் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். அவுட்புட் மறுபடியும் கண்ட்ரோல் இசட் கொடுங்க. ஓகே. இப்ப இப்ப மறுபடியும் இப்ப ரீப்ளேஸ் ஆல் கொடுங்க. 19th லைனை மாத்தணும். 19th தான் இருக்கு. இப்ப ரீப்ளேஸ் ஆல் கொடுங்க. ரீப்ளேஸ் ஆல் கொடுங்க. ஓகே, ஸோ ரெண்டு லைன் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் இசட். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க 15th லைன்லயும் அவுட்புட் 26 ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா.
ஸோ இப்போ நீங்க 19th லைன்ல உள்ள அவுட்புட் 26 மாத்தினீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால வந்து ப்ரோக்ராம்ல கன்ஃபியூட் ஆகும். ஸோ இது இந்த அவுட்புட் 26 லைனை மாத்தினீங்கன்னா அந்த பின்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ அது ஆக்சுவலாக நார்மல் பேசிக் அந்த நோட் பேட் எடிட் பண்ற மாதிரியான ஒரு அதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ அது நம்ம இது பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த நேமை நீங்க சேஞ்ச் பண்ணலாம், ஆனா இது ப்ரோக்ராம்ல வந்து அவுட்புட் 26ன்றத நிறைய இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அவுட்புட் 26ன்றத எங்கெங்கெல்லாம் பின்னுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அங்கங்கெல்லாம் வந்து நீங்க எல்இடின்னு அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது வந்து அது பேசிக்கான விஷயம். அது நீங்க பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் வந்து எல்இடி, அதாவது பின்னை மட்டும் எங்க டிக்ளேர் பண்ணீங்க, 32th லைன் 33th லைன்லாம் பாருங்க. ஸோ அதெல்லாம் பின்னை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 35th லைன் 36th லைன் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் பின்னுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ 15th லைன் பாத்தீங்கன்னா அவுட்புட் 26 ஸ்டேட் அப்படின்றது. ஸோ அது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இதோட கான்ஃபிளிக்ட் ஆகிறதுனால வந்து இஷ்யூ ஆகுது. ஸோ வந்து அதை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஸோ ஓகே இந்த 2 லைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 23rd லைன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் டைம், அப்புறம் 25th லைன்ல ப்ரீவியஸ் டைம், அப்புறம் டைம் அவுட் டைம் அப்படின்னு 3 வேரியபிள் டிஃபைன் பண்ணிருக்காங்களா? ஆமாம். ஸோ இது வந்து நம்ம டைம் கால்குலேஷன் பண்றதுக்காக வந்து இது பண்ணிருக்காங்க. அதாவது டிலேன்னு கொடுத்து நம்ம 1000 கொடுப்போம் பாத்தீங்களா? ஆமா, டிலே 1000. அதுக்கு பதிலா வந்து இவங்க வந்து டிலே 1000ன்றது வந்து என்னன்னா, ஏற்கனவே அவங்க வந்து ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்பாங்க, அதை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டிலே 1000ன்றதுக்கு பிறகு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு டிலேவை கிரியேட் பண்றதுக்கு நம்ம டிலேன்னு யூஸ் பண்ணாம இந்த 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 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியே வந்து கொஞ்சம் டிலே வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த 3 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 3 வேரியபிள் எங்கெங்கெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது நான் அந்த கோடிங்ல எழுதிருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து அப்போ வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வாய்ட் செட்டப்குள்ள வாங்க. கீழே 29th லைன். ஸோ இந்த 3 லைன் நான் வச்சுக்கோங்க. கரண்ட் டைம், ப்ரீவியஸ் டைம், டைம் அவுட் டைம். ஸோ இந்த 3 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏன் டிஃபைன் பண்ணிருக்காங்க, நான் ஃபியூச்சர் கோடிங் வரும்போது இது பண்றேன். ஸோ வாய்ட் செட்டப்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பேசிக்கா இருக்கும். ஒரு 1 மினிட் இருக்கீங்களா? சாரி சொல்லுங்க. ஸோ இப்போ வாய்ட் செட்டப்ல வந்து கொஞ்சம் லைன் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 36 லைன் வரைக்கும் உங்களாலே டிஃபைன் பண்ண முடியுமா? ஏன்னா ஏற்கனவே சொல்லி கொடுத்தாதான். ஸோ டிஃபைன் பண்ண முடியுமா எதுக்காக இது பண்ணிருக்காங்க அப்படின்னு? வாய்ட் செட்டப். சொல்லுங்க. நம்ம வந்து வாய்ட் செட்டப்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பவுட் கொடுக்கணும். அது ஒரு வேல்யூ இருக்கும், நம்ம அதை செலக்ட் பண்ணுவோம். அடுத்துட்டு வந்துட்டு பின் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதான் 32 லைன் 33 லைன் எதுக்காக இது பண்ணிருக்காங்க அப்படின்றது. பின் மோட் அப்படின்னா என்ன, அவுட்புட் 26ன்னு எது கொடுத்துருக்காங்க, அவுட்புட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இல்ல பின் மோட நம்ம கொடுக்கணும்ல, இன்புட் நம்ம அங்க ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா வாய்ட் செட்டப்ல நம்ம செட் பண்ணோம்ல, அதுக்கு நம்ம என்ன வந்து அவுட்புட் வேரியபிள் வந்து வரணும்ன்றது நம்ம அங்க என்ன கொடுத்துருக்கோமோ அதான் வாய்ட் செட்டப்ல நம்மளுக்கு கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். இல்ல அதான் எதுக்காக நம்ம பின் மோட வந்து சூஸ் பண்றோம், எதுக்காக நம்ம அது வந்துடும். இல்ல நம்ம பின்னு தெரிஞ்சாதானே நம்மளுக்கு தெரியும் அது அதான் எந்த பின்ல வந்துட்டு எந்த பின்னு தெரியணும். அதுக்கப்புறம் எதுக்காக அவுட்புட்னு இருக்காங்க. அவுட்புட்னா நம்ம ஒரு வேல்யூ வரணும்ல நம்மளுக்கு. எப்ப வந்து நம்ம அவுட்புட் வந்து ஆன் ஆஃப் இல்ல லோவா ஹையா
சரி, இப்ப இன்புட் நாங்க கொடுக்கலாமே, ஏன் அவுட்புட் மட்டும் கொடுத்துருக்காங்க? கண்டிஷன் நம்ம அங்க அவுட்புட் தானே கொடுத்துருக்கோம் மேல. சோ நம்ம அங்க என்ன மாத்தணுமோ அதை தானே இங்கேயும் மாத்த முடியும். இல்ல அது இல்ல, அந்த அவுட்புட் 26 கமா போட்டு மறுபடியும் ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு அது. இப்ப 32th லைன்ல பின் மோட் அவுட்புட் 26 கமா அவுட்புட்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது எதுக்காக கொடுத்துருக்காங்க? அவுட்புட் 26ன்றது நம்ம மேல அவுட்புட் 26 கொடுத்துருக்கோம், அதனால இங்க அவுட்புட் 26. ஏன்னா அவுட்புட் 26ல செகண்ட் பின் வந்து வந்திருக்கு, ஸோ அதனால வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அவுட்புட் அப்படின்றது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஸோ அந்த அவுட்புட்ன்றது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் வந்து செகண்ட் பின் வந்து எல்இடி வந்து அவுட்புட் பின். ஏன்னா எல்இடிக்கு வந்து நான் கண்ட்ரோலர்ல இருந்து அவுட்புட் கொடுக்குறேன். இன்புட்னா எல்இடியில இருந்து இன்புட் எடுக்கிறேன், அதாவது வேல்யூ எடுக்கிறேன். இப்போ அவுட்புட்னா வேல்யூ கொடுக்குறேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்டோட டெஃபினேஷன். சரி, ஆனா 27th பின் அப்ப நம்ம அதுக்கு நம்பர் மாத்தணும்ல. அவுட்புட் 26 அப்படின்றது என்னன்னா, இப்ப பின் மோட் அப்படின்றது அந்த பின்னு இன்புட்டா அவுட்புட்டா அப்படின்னு டிஃபைன் பண்றது. ஓகேவா? ஸோ வந்து அவுட்புட் 26 அப்படின்றது என்னன்னா, எந்த பின்னை வந்து நான் இன்புட் அவுட்புட் டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்றத சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் கமா அவுட்புட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த பின் அவுட்புட்டா அப்படின்றத டிஃபைன் பண்றது. ஸோ அதான் நம்ம ஆக்சுவலா இது நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா இந்த இது ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து ஃபுல்லா எல்லா கோடையும் டெலீட் பண்ணிட்டு பேசிக் பிளிங்க் ப்ரோக்ராம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளிங்க் ப்ரோக்ராமை நீங்க இப்ப கண்ட்ரோல் நியூ கொடுத்துட்டு பிளிங்க் ப்ரோக்ராமை இப்ப நீங்களே எழுதுங்க. ஸோ இப்போ 5 மினிட்ஸ்ல மீட்டிங் எண்ட் ஆகும், மறுபடியும் நான் மீட்டிங் ஆன் பண்றேன். ஸோ கண்ட்ரோல் நியூ கொடுத்து இப்போ பேசிக் பிளிங்க் ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராமே இல்லாம நியூ ஸ்கெட்ச் ஓபன் பண்ணி பிளிங்க் ப்ரோக்ராமை நீங்களா எழுதுங்க. ஓகே, இல்லைன்னா இன்னொன்னு கூட பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்து இந்த 5 மினிட்ல முடிச்சுக்கலாம். நீங்க என்னன்னா பிளிங்க் ப்ரோக்ராமை ஃபுல்லாத்தையும் டெலிட் நியூ ஃபைல் ஓபன் பண்ணிட்டு நீங்களா வந்து ஒரு பிளிங்க் பேசிக் ப்ரோக்ராமை எழுதுங்க. அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, வாய்ட் லூப்ல வரும்போது சேம் அந்த ஈவன் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன்ல, அந்த எக்ஸசைஸை நீங்க என்னோட கோடிங்கே இல்லை, ஒரு ஆட்ட கோடிங் ஃபுல்லா பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அதை ஃபுல்லா ஒவ்வொரு லைனும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபுல்லா அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணிட்டு ஒரு கோடிங் ஃபுல்லா எழுதுங்க. அதுல எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க, என்னென்ன ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்றத வந்து நீங்க இது பண்ணுங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல இந்த 4 லைன் தான். பின் மோடுன்றது என்னன்னா, பின் மோடுல இந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவுட்புட் 26 கொடுக்கலாம், இல்ல பின்னோட நம்பரும் கொடுக்கலாம். நம்ம இங்க எல்இடி வந்து நம்பர் 2, அதனால அது கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அவுட்புட்ன்றது என்னன்னா, அந்த பின்னு அவுட்புட்டா இன்புட்டா அப்படின்னு கொடுக்குறோம். அவுட்புட்னா நீங்க பின்னுக்கு வேல்யூ தர போறீங்க, இன்புட் அப்படின்னா அந்த பின்னுல இருந்து வேல்யூ எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரைட் அப்படின்றது என்னன்னா, இந்த டிஜிட்டல் ரைட்னு எழுதிட்டு இங்க அவுட்புட் 26 கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, இது 2, இங்க அவுட்புட் 26ல 2ன்னு வந்துடும். ஏன்னா மேல நீங்க வந்து அவுட்புட் 26ல 2ன்னு எழுதிருக்கீங்க. ஸோ கமா போட்டு லோன்னு கொடுத்தாச்சுன்னா அது வந்து ஆஃப் ஆகும். அந்த அவுட்புட் செகண்ட் பின் வந்து ஆஃப் ஆகும். இப்ப ஹைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பின் வந்து ஹை ஆகும், அதாவது ஆன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த 4 லைனே வந்து ஒரு எல்இடி பேசிக் பிளிங்க் ப்ரோக்ராமுக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுங்க. அந்த ப்ரோக்ராம்ல எல்இடி பின்னை வந்து ஆஸ் டிஃபைன்ல டிக்ளேர் பண்ணுங்க, இல்ல கான்ஸ்டன்ட்லயே போட்டு எல்இடி பின்னு போட்டு நீங்க டிஃபைன் பண்ணுங்க. அந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள்ல அதுவே இருக்கும். ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பேசிக்கா வாய்ட் செட்டப்ல பின்னை வந்து அவுட்புட்னு கொடுங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரைட் பண்ணி வாய்ட் லூப்ல பிளிங்க் பண்ணுங்க, ஒரு 10 டைம் பிளிங்க் பண்ணுங்க.
ஸோ 10 டைம் பிளிங்க் பண்றதுக்கு என்ன வரணும், 5 டைம் பிளிங்க் பண்ணோம்னா எப்படி கோடிங் எழுதணும். ஸோ ஒவ்வொரு பிளிங்க்குக்கும் இடையில டிலே டைம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி ஒரு பிக் ஒரு ஒரு 10 செகண்ட் வீடியோ மட்டும் எடுத்து ஒரு த்ரீ வீடியோஸ் பண்ண விடுங்க. ஃபர்ஸ்ட் 10 டைம் பிளிங்க் ஆகணும், நெக்ஸ்ட் 5 டைம் பிளிங்க் ஆகிற மாதிரி, நெக்ஸ்ட் ஒரு 2 டைம் மட்டும் பிளிங்க் ஆகணும். ஸோ இது மட்டும் வந்து ரைட் பண்ணிட்டு இது பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இதை நீங்க பேசிக் முடிச்சு இந்த பேசிக்கா நீங்க இல்ல ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன். எனக்கு ஆபீஸ்ல பிரேக் டவுன் மெசேஜ், அதனாலதான் 1 மினிட் நான் சொன்னேன். அங்க கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே கொஞ்சம் நிக்குதுனாங்க, ஓகே. ஆமா டைவர்ட் ஆயிடுச்சு எனக்கு மைண்ட். பட் எனக்கு இப்பதான் வந்து நான் வந்தேன். எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா இந்த வாய்ட் செட்டப் வந்து நமக்கு 9000 சீரியல்ல வந்து கொடுத்துட்டு பின்னோட கண்டிஷன் நான் கொடுப்பேன் ஹை லோ இதுன்ட்டு. திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னா திருப்பி நான் வந்து செட் பண்ணுவேன் பாயிண்ட் மீடியம் ஹை. திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னா எவ்வளவு செகண்ட்ஸ்ன்றது 1000 இல்ல அப்படின்னு நான் செட் பண்றதுதான் இந்த இது எனக்கு புரியும். ஓகே இது ஓகே எனக்கு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன் அப்ப புரியுது அப்படிதானே? 32 33 30. சோ டிஜிட்டல் இது பண்ணி புரியுது, ஓகேவா? இது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஐஓடி செகண்ட் கிளாஸ்ல பார்த்தது. இந்த எல்இடி நீங்க வந்து வீடியோ கால்ல காட்டும்போது இது ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் இதுதான் நம்ம வந்து செட் பண்ணி இத வந்து நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தது. சோ இங்க 32 33 லைன்ல பின் மோட வந்து செட் பண்ணிருக்காங்க. இது வந்து அவுட்புட் பின். இந்த எல்இடி பின் வந்து எல்இடி பின்னுக்கு நான் அவுட்புட் கொடுக்க போறேன்ப்பா அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இங்க 35 36ல எதுக்காக லோ பண்ணிருக்காங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் நீங்க எப்ப வேணா ரன் பண்ணலாம், பட் முதல் செட் பண்ணும்போது எல்இடி ஆனா இருந்தாலும் அதை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்க முன்னாடியே ப்ரோக்ராமுக்கு சொல்லிடுறீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணது டிஜிட்டல் ரைட்டு அவுட்புட் 26 லோன்னு கொடுத்துட்டீங்கன்னா, ஏற்கனவே நீங்க ப்ரோக்ராம் அதில் எழுதிருப்பீங்க. அது வந்து எல்இடி ஆன் பண்ணியே வச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து என்ன பண்ணுதுன்னா லோ பண்ணுது, அதாவது ஆஃப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது என்னென்ன எல்இடி எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுது. ஸோ அதுக்கு தான் இந்த லைன் எழுதியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 லைன் புரிஞ்சதுல? எனக்கு புரிஞ்சுது. இது ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இதுதான். இது சிம்பிளா ஒரு 8 லைன்ல என்னமோ 10 லைன்ல வரும். அதான் இப்போ வந்து அந்த போன் வருது எனக்கு கொஞ்சம் மாறிடுச்சு, டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான். அதனால தான் 1 மினிட் நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இப்போ மீட்டிங்